ஒரு வழியில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி வயசுல மூத்தவர் ஒருத்தர் போறார். அவரை தாண்டிக்கிட்டு வயசுல இளையவர் ஒருத்தர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார். அபூ ஹுரைரா அந்த வயசுல இளையவர் இருக்காரா இல்லையா, அவரை கூப்பிட்டு, ஏப்பா பின்னாடி கடந்து வந்துட்டு இருக்கிறாங்களே, இவர் என்ன ஒரு முறை வேணும் உனக்கு, என்ன உறவு வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா. அப்ப அந்த வாலிபர் சொன்னார், அபி, அவங்க எங்க அத்தான்னு சொன்னார். எங்க வாப்பா வாப்பா, நீ அவர் முன்னாடி விட்டுட்டு நீங்க பின்னாடி போகணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையோடு ஒரு மகன் எப்படி நடந்துக்கிறணும், ஒரு அழகான ஒரு 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 ஒழுக்கத்தை அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. தந்தை என்று சொன்னால் முதலாவதாக சொன்னாங்க, லா தம்ஷி அமாமம். தந்தையா இருந்தா அவங்களுக்கு முன்னாடி நீ நடந்து போகக்கூடாது. நடக்கையில அவங்களுக்கு முன்னாடி நீ நடந்து போகக்கூடாது. சைவத்தான் நல்லா நினைக்கிறாரு. இப்படி தந்தையோடு நடந்து செல்லும் போது எப்படி நடந்து போகணும், இதுக்கும் வழிகாட்டுதல் நமக்கு பெறப்படும். இரவு நேரமா இருந்தா முதல்ல பிள்ளை நடந்து போகணும், பின்னாடி தந்தை நடந்து வரணும். பகல் நேரமாக இருந்தா முதல்ல தந்தை நடந்து போகணும், பின்னாடிதான் மகன் நடந்து வரணும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஒரு ஒழுக்கம், எவ்வளவு ஒரு அழகான ஒரு நடைமுறை சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தந்தை என்று சொன்னால் அவருக்கு முன்னாடி நீ நடந்து போகக்கூடாது. வலா தஜ்லிஸ் கப்லஹு, அவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீ உட்காரக்கூடாது. தந்தை அமர்வதற்கு முன்னால் நீ அமரக்கூடாது. அவர் தாழ்வான இடத்துல உட்கார்ந்து நீ உயர்வான இடத்துல உட்காரக்கூடாது. வலா ததுஉ பிஸ்மிஹி, தந்தைய பெயர் சொல்லி அழைக்க கூடாது. வலா தர்ஃபை ஸௌத அமாமஹு, தந்தைக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. சகி கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதல்கள். ஒரு மகன் தந்தையோடு இப்படி நடந்துக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதலை அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சிறுவனே, உன் தந்தையா இருந்தா நீ இப்படிதான் நடக்கணும். அவங்களுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது. இன்னைக்கு எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். போய் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்களாம், எல்லாம் உன்னிடத்துல ஆக கெட்ட வார்த்தை எது, உன்னிடத்துல ரொம்ப தீய வார்த்தை என்பது எது? நமக்கு நிறைய கெட்ட வார்த்தைகள் தெரியும். ஆனால் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, தந்தை